நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வாங்குறாங்க, அதை தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, என்னையை பொறுத்தளவு பெண்கள் பெயரில் இருந்துச்சுன்னா பிரச்சனை வர்றதில்லை அதிக அளவு. ஆனால் ஒரே தீர்வு பெண்கள் பெயரில் யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றோமோ அதை பொறுத்து மாறும். நிச்சயமாக மாறும். ஏன்னா சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வாஸ்துக்கலை அப்படின்னு எடுக்கிறோம். சூரியன் அப்படிங்கிறவங்க ஆண், அப்புறம் நிலம் அப்படிங்கிறது செவ்வாய், கட்டடம், செங்கல், மணல், ஜல்லி எல்லாம் நிலத்திலேருந்து இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நம்ம மண், மனை எல்லாமே பெண்ணுக்கானது அப்படின்னு எடுக்கிறோம். அப்போது பெண்ணுக்கானது பெண்ணே ஒரு தப்பு செய்கிறப்ப அவங்க ஏற்றுக்குவாங்க. இதே ஒரு ஆம்பளை தப்பு செஞ்சால் ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. அதனால தான் தவறான வீடுகள் இருக்குது, மாற்றவே முடியலன்னா பெண் பெயரில் இருந்தால் பெருசாக பாதிக்கிறது இல்லை. அதனால் தாராளமாக பெண் பெயரில் மாற்றிக்குங்க. சொத்துக்களே வாங்குறது வந்து இப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண் பேரில் தான் அதிகமாக சொத்து வாங்குவாங்க. கண்டிப்பாக. இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வாஸ்து பார்க்குறக்கா போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல்ஸில் ஒரு 30-40 வண்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த லாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 50 லாரி வச்சுருக்காங்க. நிறைய வீடுகள், அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி 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 வாடகை கொடுத்துருக்காங்க. பல கோடி ரூபாய் சொத்து. அவங்களுடைய இருக்கிற வீட்டில் எல்லாமே ஒரு சொத்து கூட ஆண் பேரில் கிடையாது, எல்லாமே பெண்கள் பேரில் தான். அவருக்கு 2 பெண் குழந்தை தான்.